This was my last T20 World Cup playing for India. It's time for the next generation to take over, and this is exactly what we want to achieve. This is an amazing game. I was telling Rohit today when we went out to bat, I was like, one day you feel like you can't get a run, and then you come out and then things happen. God is great. Rohit as well, he's played 9 T20 World Cups. This is my 6th. So he deserves it as much as anyone else in the squad. So we're just happy we were able to get the job done. And really, it's hard to explain, the emotions I felt after. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ தமிழில் பார்த்துன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோ வந்து எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதை விட எல்லா விராட் கோலி ஃபேன்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. ஸோ விராட் கோலியை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். கிங் கேம், கிங் கான்குவர்ட் அண்ட் கிங் லெஃப்ட். ஸோ ஒரு கிங்காக கான்குவர் பண்ணி அண்ட் ஒரு சாம்பியனாக வெளியே போயிருக்காரு. ஒரு எக்ஸாக்ட்லி அண்டர்-19 வேர்ல்ட் கப்பில் கேப்டனாக ஒரு 19 year old பாயா சாம்பியனாக ஜெயிச்சுட்டு உள்ளே வந்து கிங் ஆகி இப்போ 36 year old ஒரு மென்னா ஒரு சாம்பியனா T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணிட்டு T20 இருந்து ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி ஃபுட்பால வந்து வேர்ல்ட் ஃபுல்லா நிறைய கண்ட்ரிஸ் ஆடுறாங்க. ஒரு 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் ஆடிட்டு இருக்க பட்சத்துல ஃபுட்பால் வந்து எல்லா கண்ட்ரிஸுமே பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம். ஆனா கிரிக்கெட் வந்து அப்படி இல்லாம கிரிக்கெட் வந்து ஒரு செலக்டடா ஒரு 30 கண்ட்ரிஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு 15 கண்ட்ரிஸ் தான் அது ஒரு சீரியஸ் ஸ்போர்ட்டா எடுத்து சீரியஸா ஆடிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கண்ட்ரி. ஏன்னா ஃபுட்பாலை வந்து நம்ம அந்த அளவுக்கு இன்னும் ஃபுட்பால்ல நம்ம இன்னும் வளரல. ஸோ நம்மளோட பேசிக் ஸ்போர்ட், நம்மளோட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட், இந்தியன்ஸ் எல்லாருமே மோஸ்டா பாக்குற ஒரு ஸ்போர்ட் அப்படின்னா அது கிரிக்கெட் தான். நம்ம கிரிக்கெட்டுக்கு தான் எல்லா இம்பார்ட்டன்ஸும் கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டைம்ல இந்த ஏரால கிரிக்கெட்டோட நம்மளோட ஒரு பிராண்ட் அம்பாசிடர் வேர்ல்ட் ஃபுல்லா இந்தியன் கிரிக்கெட்டை போய் கொண்டு சேர்க்கிற ஒரு ஆள்னா அது விராட் கோலி தான். அண்ட் விராட் கோலிக்கு பாகிஸ்தான் போனாலும் ஃபேன்ஸ் இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா போனாலும் ஃபேன்ஸ் இருக்காங்க, இங்கிலாந்து போனாலும் ஃபேன்ஸ் இருக்காங்க. விராட் கோலி வந்து ஒரு சாம்பியனா உள்ள வந்து ஒரு சாம்பியனாவே தன்னோட கிரிக்கெட் கரியரை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ T20 சாம்பியனா இவரோட கரியரை முடிச்சுக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் டெஸ்ட் அண்ட் வேர்ல்ட் கப்ல இனிமேலும் ஆடுவாரு. பட் T20 கிரிக்கெட்ஸ்ல இனிமே விராட் கோலியை பார்க்க முடியாது அப்படின்றது விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். கோலி வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் பண்ணது 2012, அதாவது T20 வேர்ல்ட் கப். ஸோ ஓவராலா அவர் வந்து 6 வேர்ல்ட் கப்ஸ் ஆடி இருக்காரு. அந்த 6 வேர்ல்ட் கப்ஸ்லயுமே அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அசட்டா இருந்திருக்காரு இந்தியன் டீமுக்கு. ஸோ இந்த 6 வேர்ல்ட் கப்ஸ்லயுமே விராட் கோலியோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்பவே செமையா இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வேர்ல்ட் கப்லயும் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் இருந்திருக்கு. 2012 விராட் கோலி பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு 78 நாட் அவுட் அடிப்பாரு. அந்த மேட்ச்ல நம்ம அதை ஜெயிக்கிறதுக்கு அந்த ஒரு ரன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. 2014 வந்தா அப்போ சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒரு 72 நாட் அவுட் அடிப்பாரு. அந்த மேட்சை ஜெயிக்க அந்த ரன்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. 2016 ஆஸ்திரேலியா கூட அடிச்ச அந்த 86 அது மறக்கவே முடியாத ஒரு இன்னிங்ஸ். ஆஸ்திரேலியாவே நாக் அவுட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம். அண்ட் 2021 கோலிக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையல. அண்ட் இந்தியன் டீமுக்கும் நம்ம குரூப் ஸ்டேஜ்லேயே வெளியே வந்துட்டோம். அண்ட் 2022 அகைன் வேர்ல்ட் கப்னு சொன்னாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேர்ல்ட் கப் இன்னிங்ஸ்னா நமக்கு இப்போ டாப் 5ல ஞாபகம் வர ஒரு இன்னிங்ஸா அது மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸ் 2022 பாகிஸ்தானோட நம்ம ஃபர்ஸ்ட் லீக் மேட்ச்ல ஆடும்போது கோலி அடிச்ச அந்த 82 நாட் அவுட். அதுலயும் அந்த 8 balls 28 இருக்கும்போது ஹாரிஸ் ராஃப் ஸ்ட்ரைட்ல 6 அடிக்கிறதா இருக்கட்டும், அடுத்த பாலே லெக் சைட்ல ஒரு 6. மேட்ச் நம்ம தோத்துட்டோம், அவ்வளவுதான், நம்ம மேட்ச் நம்ம கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைச்ச பட்சத்துல அங்கிருந்து அந்த மேட்சை கொண்டு வந்து ஜெயிச்சது வந்து இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. என்னதான் அந்த 2022 வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிக்கலனாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேர்ல்ட் கப் மேட்சஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரி, ஆல்சோ இன் ஓவரால் கிரிக்கெட் ஹிஸ்டரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மேட்ச் அது. அண்ட் அகைன் 2023லயும் இந்த லீக் ஃபுல்லாவே சூப்பர் 8லயும் சரி செமிஃபைனல் வரைக்குமே விராட் கோலிக்கு பேட்ல சரியா பால் படவே இல்லை. ஒரே ஒரு மேட்ச்ல தான் 37 அடிச்சாரு. பட் அட்லாஸ்ட் எப்படி விராட் கோலி வந்து ஒரு வேர்ல்ட் கப்லயும் அடிச்சு கொடுக்குற அவர் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல அடிக்கலன்னா எப்படி கண்டிப்பா அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரியே ஃபைனல்ஸ்ல எல்லாருமே மிஸ் அவுட் ஆகும்போது இந்த சீசன் ஃபுல்லா நல்லா ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், சூரியகுமார்லாம் அவுட் ஆயிட்டு போகும்போது இவர் நின்று அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் 76 நாட் அவுட் சவுத் ஆப்பிரிக்கா ஆப்போசிட்டா அடிச்சு நம்ம அந்த கப்பை ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்திருக்காரு. ஸோ விராட் கோலி இந்த மாதிரி தான் 6 வேர்ல்ட் கப்ஸ்லயும் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீசன், அந்த மாதிரியான ஒரு எரா வந்து இதோட முடிஞ்சிருக்கு ஆஸ் அ சாம்பியனா. விராட் கோலி கிட்ட வந்து கப் இல்லை, விராட் கோலி வந்து சோக்லி அப்படி இப்படின்னு நிறைய பேர் கலாய்ப்பாங்க. ஆனா உண்மையா சொல்லலாம், விராட் கோலி கிட்ட தான் இண்டிவிஜுவலா அதிக கப்ஸ், ஐசிசி கப்ஸ் வச்சிருக்க ஒரு பிளேயர்னா விராட் கோலி. அவர்கிட்ட ஆஸ் அ கேப்டனா U19 வேர்ல்ட் கப் இருக்கு. அப்புறமா வந்த இயரே 2011 ஃபர்ஸ்ட் எடிஷன்லயே வந்து 50 overs வேர்ல்ட் கப் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் 2013 சாம்பியன்ஸ் ஆஃப் ஜெயிச்சாரு. அது ஜெயிக்கிறதுக்கும் ஃபைனல்ல விராட் கோலி அடிச்ச ரன்ஸ் தான் ஒரு முக்கியமான காரணம். T20 வேர்ல்ட் கப் தான் ஒரு குறையாவே இருந்துட்டு இருந்தது விராட் கோலியோட கரியர்ல. ஸோ அட்லாஸ்ட் அதையும் இந்த 2024 ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதோட அவரோட கேம்பெயின் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஸோ அவர்கிட்ட எல்லா கப்புமே இருக்கு. இன்னைக்கு இந்தியன் டீம் டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த அளவுக்கு அக்ரெசிவா ஆடுறாங்க, அவங்களோட இன்டென்ஷனே மாறி இருக்கு அப்படின்னா அதை மாத்துறது விராட் கோலி தான். விராட் கோலி வந்ததுக்கு அப்புறம் தான், விராட் கோலி கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியன் டீமோட டாமினேஷன் இந்த வேர்ல்ட் ஃபுல்லா ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த 40 வருஷ டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்டரியில இந்தியன் டீமோட இன்டென்ஷன் டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்த அளவுக்கு மாறி இருக்கு, இந்த அளவுக்கு இம்ப்ரூவைஸ் ஆயிருக்குன்னா அதுக்கு ஒரே ரீசன் விராட் கோலி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பியன் பிளேயர் தான் விராட் கோலி. ஸோ அவர் வந்து T20 இன்டர்நேஷனல் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஆஸ் அ விராட் கோலி ஃபேனா இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க விராட் கோலி ஃபேன்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் விராட் கோலி கிட்ட ட்ராஃபி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு இனிமே யாருமே சொல்ல முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர்கிட்ட அண்டர்-19 வேர்ல்ட் கப் இருக்கு, 2011
அண்ட் 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் இருக்கு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு, அண்ட் அட் லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்பும் வந்துருச்சு. இன்னும் அந்த ஐபிஎல்னு சொல்லுவீங்களா, ஐபிஎல் கப்பையும் அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. அண்ட் ஸ்டில் இன் ப்ராசஸ் அவர் வந்து T20ல இருந்து தான் போறேன்னு சொல்றாரு. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு அண்ட் இன்னொரு வேர்ல்ட் கப்பும் இருக்கு. அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் 2027 வேர்ல்ட் கப்பையும் அவர் ஆடிட்டு போனா சந்தோஷமா இருக்கும். பட் பார்க்கலாம், இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் அவர் ஆடுறாரா, பிசிசிஐ என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்றதே நம்ம வெயிட் பண்ணி தான். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த வீடியோல நான் சொல்ல நினைச்சது என்னன்னா, விராட் கோலி ஒரு டோர்னமெண்டோட எண்டை ஒரு நாக் அவுட்ஸை முடிக்கும் போது, ஒரு டோர்னமெண்ட்டை முடிக்கும் போது சிரிச்சு பார்த்தே 11 வருஷம் ஆச்சு. அது எல்லா விராட் கோலி ஃபேன்ஸ்க்கும் ஒரு பெரிய ட்ரீம். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய ட்ரீம். நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல, அப்புறம் சினிமால, பாலிடிக்ஸ்ல இது எல்லாத்துலயுமே ஒரு ஃபேவரட் பர்சன் இருப்பாங்க. அண்ட் அந்த ஃபேவரட் பர்சன் அந்த ஃபீல்ட்ல ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது எனக்கு விராட் கோலி தான் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது விராட் கோலி கப்பு ஜெயிக்கிறாரு தாண்டி, விராட் கோலி கேப்டனா கப்பு ஜெயிக்கிறாரு, அதெல்லாம் தாண்டி விராட் கோலி ஒரு டோர்னமெண்ட்லயாவது அந்த டோர்னமெண்ட்டை முடிக்கும் போது சிரிச்ச முகத்தோட, ஒரு ஸ்மைலி ஃபேஸோட, ஹாப்பி டியரோட முடிக்கணும் அப்படின்றது ஒரு 11 வருஷ கனவு. ஏன்னா லாஸ்டா 2013 சாம்பியன்ஸ் ஆஃப்ல தான் அதை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு வருஷமும் 2014 செமையா ஆடினாரு, பட் லாஸ் பண்ணோம். அண்ட் 2016 விராட் கோலி கேப்டன்சில நம்ம அந்த கப் ஜெயிச்சிருக்கணும். பட் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட அன்னைக்கு நமக்கு ஒரு பேட் டே. ஏன்னா அந்த டோர்னமெண்ட்டே வந்து நமக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருந்துச்சு. நியூசிலாந்து கிட்ட தோத்துருப்போம். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் கிட்ட வந்து லாஸ்ட் வரைக்கும் போய் பங்களாதேஷ் ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற மாதிரியான டைம்ல ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல பால் போட்டு ஜெயிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி போன அந்த டோர்னமெண்ட்ல வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட அன்னைக்கு நமக்கு ஒரு பேட் டே. ஏன்னா ஜடேஜா வந்து எக்ஸ்பென்சிவா போனாரு, பும்ரா எக்ஸ்பென்சிவா போனாரு, அஸ்வின் வந்து நோ பால் போட்டாரு. அந்த டைம்ல விராட் கோலி மட்டும்தான் பவுலிங் போட முடியும். ஸோ லாஸ்ட் ஓவர் வந்து விராட் கோலி போட்டுட்டு அழுதுட்டு போகும்போது அதை பார்க்கவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா விராட் கோலியோட கேப்டன்சில அட்லீஸ்ட் ஒரு கப்பா நம்ம வாங்கியிருக்கணும். பட் அது நடக்கல. இருந்தாலும் ஓகே, இப்போ அவர் வந்து சாம்பியன். அண்ட் 2019 வேர்ல்ட் கப்பும் நமக்கு அப்படிதான் மிஸ் ஆச்சு. 2022 வேர்ல்ட் கப் பாகிஸ்தானோட அந்த மேட்சும் சரி, அந்த சீசன் ஃபுல்லாவே வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட்டே வந்து விராட் கோலி தான். அதுவும் மிஸ் ஆச்சு. அண்ட் இங்கிலாண்டோட போகும்போது அழுதுட்டு போனாரு. அண்ட் போன வருஷமும் ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து விராட் கோலி தான் 2023 ODI WCல. அதுலயும் அந்த லாஸ்ட் ஃபைனல் மேட்ச்ல தோத்துட்டு விராட் கோலி அழுதுட்டு போறதா இருக்கட்டும். ஸோ ஒரு வாட்டியும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா ஐபிஎல்னு போனாலும் அங்கேயே விராட் கோலிக்கு இதே கதை தான். ஐபிஎல்லையும் ஒரு 17 வருஷமா அவர் அழுதுட்டு போறது மட்டும் தான் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த வாட்டியும் அதான் நடந்துச்சு. எங்கேயோ 1% சான்ஸ்ல இருந்து நாக் அவுட்ஸ் வந்தாங்க. அங்க வந்து தோத்துட்டு விராட் கோலி திரும்ப அழுதுட்டு போனாரு. ஒரு 11 வருஷமா விராட் கோலி ஒரு டோர்னமெண்டோட எண்ட்ல அழுது மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஐபிஎல்ல 17 வருஷமா பார்த்துட்டு இருக்கும் போது விராட் கோலி அட்லீஸ்ட் ஒரு டோர்னமெண்டாவது முடிக்கும் போது சிரிச்ச முகத்தோட, ஹாப்பி டியர்ஸோட முடிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவு. ரொம்ப நாள் கனவா இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆசை. இது வந்து அட்லாஸ்ட் போன சாட்டர்டே நைட் நடந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சரி, எல்லா விராட் கோலி ஃபேன்ஸும் அது ஒரு பெரிய ட்ரீமா இருந்திருக்கும் அண்ட் பெரிய ஆசையா இருந்திருக்கும். ஸோ அதுவும் நடந்திருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆஸ் அ விராட் கோலியோட ஃபேனா பர்சனலாக இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற விராட் கோலி ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு விராட் கோலி கிட்ட பிடிச்ச இன்னிங்ஸ் எது, அவரோட பெஸ்ட் இன்னிங்ஸா நீங்க எதை நினைக்கிறீங்க? விராட் கோலி கிட்ட பர்சனலாக உங்களுக்கு பிடிச்ச மற்ற விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரியே தான், கிங் கேம், கிங் கான்க்வர்ட் அண்ட் கிங் லெஃப்ட்.